படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாரும் பேசின மாதிரி ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போகும். செகண்ட் ஹாஃபில் அவங்க கதையை சொல்லி ஆகணும். அதனால் இயக்குனர் கார்த்திக் வந்து ரொம்ப அருமையாக, அழகாக, தெளிவாக, ரொம்ப கிளியராக அந்த கிளைமேக்ஸை பண்ணியிருக்காரு. இது ஒரு புது கிளைமேக்ஸு, யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு. படம் ஜாலியான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் ஹிப்ஹாப் ஆதி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே டைரக்டர் பேசினார், ஸ்கூல்லெல்லாம் இங்கிலீஷ் டீச்சருக்கும் பிடி சாருக்கும் லவ் அப்படின்ட்டு. இந்த படம் பார்த்த உடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நான் படித்த ஸ்கூல்லேயும் அது இருந்தது, நடந்தது. உண்மை, நான் தான் அந்த பிடி சாருக்கும் இங்கிலீஷ் டீச்சருக்கும் கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்போ நான் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ரிசப்ஷனில் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஸோ அது எல்லா ஸ்கூல்லேயும் வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒன்று. மது ரொம்ப சிரிக்கிறாங்க. ஒரு சின்ன ரோல், அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இல்லாத ஆர்டிஸ்டே இல்லை. யாரை பார்க்கணுன்னு நினச்சாலும் இந்த படத்தில் பார்க்கலாம். அது ஒரு பெரிய பட்டாளமே இருக்குது. நானே அதுதான் ஒரு டைரக்டர் என்னை பாராட்டும் போதே உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி, ஏன்னா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டோம். அப்புறமா தான் தெரியுது, ஐயோ ஏன் இதை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படத்தில் வந்து எல்லாரையும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணி எல்லாரையும் நல்லா, இளவரசு சார்லேருந்து, பிரபு சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, தியாகராஜன் சார்லேருந்து, முனிஷ்காந்த், பாண்டியராஜன் சார், இப்படி பெரிய பட்டாளமே இருக்குது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு படம். நீங்கள்லாம் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு படம். உங்களுக்காகவே 23ஆம் தேதி 24 படம், 23 ப்ரெஷ் ஷோ. கரெக்டா? இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலையா? பண்ணிடலாம், சொல்லிட்டோம்ல, அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே. ஸோ ஒரு நாள் முன்னாடியே நீங்கள்லாம் படத்தை பார்த்துட்டு உண்மையே எழுதுங்க, அது போதும், வேறு எதுவுமே வேண்டாம். ஏன்னா படம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ஹீரோயின் ஆகட்டும், ஹீரோயின் அந்த சிஸ்டர் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தில் வந்து அந்தளவுக்கு நடிச்சிருக்காங்க. இதை முதல்ல எனக்கு எடுத்துகிட்டு வந்தது ஹிப்ஹாப் ஆதி தான். சார் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நான் உடனே கதையை கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது, உடனே போகலான்னு சொன்னேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உண்மையிலே நான் வந்து கார்த்திக் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஹேட்ஸ் ஆஃப் டு கார்த்திக். அதனாலேயே வந்து இந்த படம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவருக்கு செகண்ட் படமும் சைன் பண்ணியாச்சு. செகண்ட் படமும் வேல்ஸில் பண்ணுறாரு. அதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நிச்சயமாக கார்த்திக் வந்து ஒரு பெரிய இயக்குனராக வருவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக யூ வில் பிகம். ஆதி வந்து என்னுடைய அருமை தம்பி மாதிரி, சொல்லவே வேணாம். இப்போ ஓடிட்டு இருக்கிற படம் உங்களுக்கு தெரியும், அரண்மனை 4. 4ஆ 3ஆ? 4. அது இன்னும் எப்போ எத்தனை போகும்னு தெரியல. ஸோ அதில் வந்து ஆதி தான் பேசப்படுற ஒரு கேரக்டரு. இந்த படத்தில் நான் அந்த படம் பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட பேசினேன். ஆதி, இதில் நீங்கள் தான் பயங்கரமாக பேசுகிறீங்க, பிடி சாரில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். சும்மா அப்படி போட்டு வச்சுட்டாக்கா, அப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. இப்போ பேசினேன், அண்ணன் நீங்கள் பார்த்த படம் வேறு, என் ரீரெக்கார்டிங்க்கு அப்புறமா நீங்கள் பார்க்க போகிற படம் வேறு அப்படின்னாரு. நான் இன்னும் பார்க்கல, ரீரெக்கார்டிங்கோடு பார்த்துட்டாக்க அதே தான் டைரக்டரும் சொன்னார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய ஆர்ஆருக்காகவே இன்றைக்கோ நாளைக்கோ இன்னொரு தடவை பார்த்துட்றேன் பிடி சாரை. ஸோ நிச்சயம் ஒரு வேல்ஸ் ஃபிலிம்லேருந்து ஒரு நல்ல படம்
24ஆம் தேதி திரையரங்குக்கு வர இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஆதரவை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய இயக்குனர் கார்த்திக் வேணுகோபாலன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ப்ரெஸ் மீடியா வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், நன்றியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி பிரதருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் முதல்ல கதையை எடுத்துகிட்டு அவர்கிட்ட தான் போனேன். அவர்கிட்ட போய் கதை சொல்லி முடித்து அந்த நரேஷன் முடிஞ்ச உடனே அவர் இதை பண்ணலான்னு சொல்லிட்டாரு. அங்கேருந்த கான்ஃபிடன்ஸ் தான் இன்றைக்கி இந்த மேடை வரையிலும் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஸோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷமோ, நான் வேல்ஸில் படம் பண்ணுறேங்கிறது எனக்கு அதோட பெரிய சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், ஐஸ்வரி கணேஷ் சார். ஆக்சுவலாக சார் இந்த மேடையில் சொல்லணும்னு நினைக்கிறேன், ப்ரொடக்ஷனாக ஐ எம் வெரி ஹாப்பிங்க சார். இந்த படம் ஒர்க் பண்ணதில் நீங்கள் எனக்கு ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைச்ச சப்போர்ட் வந்து ஒரு அதீதமான சப்போர்ட் அதில் இந்த பயணத்தில். ஸோ இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமாக 2 பேர், அஸ்வின் ப்ரோ அண்ட் பிரபு சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இப்போ பிடி சாரை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ஜாலியான படம். த்ரூ அவுட் காமெடி. ஆதி பிரதர் வந்து பிடி சாராக வந்திருக்காரு. படம் ஃபுல்லாகவே அந்த குட்டி பசங்களோட ஜாலியாக சண்டை போட்டு ஒரு ஸ்கூலில் வந்து பசங்களாம் எவ்வளோ ஜாலியாக இருப்பாங்களோ அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் இருக்கும். அது ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி போயிட்டுருக்கும். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டும் உள்ளே பேசுகிற மாதிரியான ஒரு படமாக தான் போகுது. ஸோ இந்த படத்தில் ஸ்டார் காஸ்டிங்காக ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது. பிரபு சார், பாக்கியராஜ் சார், பாண்டியராஜ் சார், தியாகராஜன் சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காஷ்மீரா. அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இப்போ பொதுவாக சொல்லுவாங்க பிடி சாருக்கும் இங்கிலீஷ் மேமுக்கும் லவ்னு. பொதுவாக ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் இப்படி ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்கும். அப்படியான்னு பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் லைட்டாக நம்ம அதை ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிரணிக்கா வந்து இவருக்கு தங்கச்சியாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரோல். இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக பேசப்படுற ஒருத்தவங்களாம் அனிகா இருப்பாங்க. ஏன்னா அனிகா வந்து அனிகாவை பொறுத்த வரைக்கும் ஊர்களில் இன்னும் தலையோட பொண்ணாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் பொண்ணுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ஒரு மெச்சூர்டான ஒரு விஷயத்தை கையில் எடுத்து சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் இன்னும் ஒரு பெரிய ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு கேஸ்டிங் கொடுத்த ப்ரொடக்ஷன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு. மதுவந்தி மேமும் பிரபு சாரும் வந்து டுவர்ட்ஸ் எண்டில் வந்து ஒரு பெரிய ஒரு காம்போ ஒன்று. ஸோ அதில் வந்து மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தேட்டரில் வந்து பார்த்து எல்லோரும் குடும்பத்தோடு வந்து சிரித்து கை தட்டிட்டு போகிற ஒரு படமாக இருக்கணும். ஏன்னா இப்போ சமீபத்தில் தேட்டருக்கு மக்கள் வர்றது கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உணர்றோம். ஏன்னா கொரோனாவில் எல்லோரும் ஓடிடி பார்த்து பழகினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த இது இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட கில்லி ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வர்றதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இதுலெல்லாம் பார்த்திங்கன்னா தேட்டர்லாம் கில்லி வந்து ஃப்ரம் பிகினிங்கில் ஆரம்பித்து தளபதி வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு விசில் அடித்த மயமாக இருக்காங்க. மூச்சு விடுறது கூட டைமில் அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சமீபத்தில் தேட்டர்கள் வந்து மக்கள் வந்து வர்றது கொஞ்சம் இதாக இருந்தாலும் சரி. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படம் அப்படி தேட்டரில் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி குழந்தைகளோட கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி ரசித்து கைதட்டி என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். விக்கி, அருணாச்சலம், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாத்தோட முக்கியமாக என்னோடய டைரக்ஷன் டீம், அந்த டைரக்ஷன் டீம் அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன்னா அவங்கெல்லாம் அங்கேருந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த இடத்துல கண்டென்ட் டெலிவர் பண்ணுற வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் தான் அதிகம். ஸோ டைரக்ஷன் டீமுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நான் யாரையாவது விட்டுருந்தால் மன்னிச்சிருங்க. இந்த படம் தேட்டரில் வந்து சந்தோஷமாக பார்க்குற படமாக இருக்கும். கேரண்டீடாக உங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.